ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன் சரிங்களா. இந்த மாதிரி விஜய் பற்றி தப்பு போடாதீங்க வீடியோ சரிங்களா. உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சரிங்களா. விஜய் தளபதி பற்றி இந்த மாதிரி போடாதீங்க. அவர் வந்து நல்லது பண்ணுறாரு சரிங்களா. எல்லாம் நீ இருக்கிறதுமே இருக்க மாட்டேன் சரியா. அங்கே கொஞ்சம் பொறிச்சிடும் வந்தா டிவிக்கை பற்றி டிவிக்கை எம்எல்ஏ பற்றி தப்பா மினிஸ்டர் பற்றி வீடியோ நீ போட்ட. ஏண்டா அவரு வந்திருக்காரு, நான் மக்கள் நல்லா பண்ணேன். நீ யாரா நீ எடுத்து பிஜேபி கண்டென்ட் புண்டுக்காக வீடியோ போடுறியா? நீ எங்கே விட்றா? நீ உன்னை வெட்டிடும்டா. இந்த ஆடியோ கேட்டிங்களா? வெட்டுவானா? நான் 2006 இருந்து ஸ்ட்ராங் பாலிடிக்ஸ்ல இருக்கேங்க. ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கார்பரேட் ஊழல் பண்ணிட்டு இருக்கு, எப்படி ஸ்டேட் வந்து கார்பரேட்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குன்ட்டு. ஸோ அப்போல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போராடிட்டு இருக்கேன். போபால் விஸ்வவாயுக்காக நடந்து போனேன் 2008. போபால் டு டெல்லி வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடிஞ்சது. 800 கிலோமீட்டர் பயணத்துல நான் 200 கிலோமீட்டர் நடந்து போனேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா வேதாந்தாக்கு எதிர்த்து போறான்னு 2008-09 அப்பெல்லாம் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்த பீரியட் சேலத்துல பயங்கரம் டெரரா இருக்கும். என்ன ஒரு நாள் கூட மிரட்டல் உள்ளங்க. அவரோட கான்ட்ராக்டே ஓடிட்டு இருந்தது. மால்கோ வண்டி வந்து கொல்லிமலையில இருந்து இங்க மேட்டூருக்கு வரும். அப்புறம் கஞ்சமலை அப்பதான் அப்ளிகேஷன் போட்டான் ஜெண்டல். அதெல்லாம் நிறுத்தினவன் நான். ரொம்ப கடுமையா அவர் விமர்சனம் பண்ணேன். வீரபாண்டி ஆறுமுகம் ஸ்பீக் அவுட் சேலம் பிளாக் ஸ்பாட் அந்த வெப்சைட் இப்போ கூட பாருங்க. கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஒரு நாள் ஒருத்தர் மிரட்டல் நம்மள. அவர் ஒரு தாட்டி ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டு அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது, ஏன்பா அவங்க கூட போராட போறீங்க, அவங்க கூட போராடுறீங்க, நல்லா இருக்கு, கதை வெட்டி போட்டு போவாதியான்னாரு. அற்புதம் இல்ல. 2010 செடிஷன் வாங்கி உள்ள போனேன் சிதம்பரம் எதிர்த்து. அது உச்சம் அயோக்கியத்தனம் காங்கிரஸ் அரசாங்கத்து சிதம்பரம் மன்றல. அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருச்சு பாஜக வரதுக்கு. பாஜக வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜக எதுக்கக்குள்ள. ஜெயலலிதா அம்மா ரொம்ப பெருசாலாம் எதுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த அம்மா. பட் ஸ்டில் எடப்பாடி அப்பவே ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்து ரொம்ப உச்சத்துல அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தா அப்படி சேலத்துல. சோ எடப்பாடி எதிர்த்து போராட்டம் அப்பவே ஆரம்பிச்சது. மனுஷன் 2016 நம்மள சிறையில் அமைச்சு நல்ல அடி வாங்க வச்சான் சிறையில. பட் பாஜக போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். அது தொடர்ந்துட்டே இருந்தது. 2019 பாஜகவோட ஆபீஸ்க்குள்ள போனேன். அங்க நல்லா ஒரு 30 பேர் போட்டு சாத்துனாங்க. அடி வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு காயம் நம்ம மேல ஒண்ணு கூட படல வச்சுக்கோங்க. நான் திரும்ப அடிச்சிருந்தேன்னா 30 பேர் காலி அங்க. டேய் நிஜமா சும்மா சொல்ல நினைச்சுக்கிட்டீங்களா? சரி எனிவே, பட் பாஜகவோட அயோக்கியத்தனத்தை எப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்க பெண்கள்லாம் ரொம்ப கொச்சா திட்டுவாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி 2-3 பேரை நல்லா சாத்தணும். எல்லாம் கொஞ்சம் அடங்கி போனாங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சது. முருகன் டைம்ல பீக்ல இருந்தது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சது. இதுக்கு அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது பாருங்க 21 to 26 டிஎம்கே பத்தி நிறைய பேசியிருக்கேன். கஜா புஜான் பேசியிருக்கேன். என்ன டிஎம்கே காங்கிரஸ் அறிவியலியாடா உங்களுக்கு எல்லாம்? என்ன அரசியல் பண்றீங்க? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? இந்த அரசாங்கத்திட்ட கேக்குற சொல்லலாம். இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாம் முடியாது. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு பாஜக பிரதான எதிரியை எடுத்துக்கிட்டேன். நாட்டுக்கு பெரிய ஆபத்து தான். சோ தனி மனிதனா என்னால் அவ்வளவுதான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். டிஎம்கேவும் நம்ம எதிரி தான். சோ போட்டதெல்லாம் கிளிப் எல்லாம் போட்டோம். பட் எதிர்வினை டிஎம்கே இருந்து எப்பவுமே வராது. நான் வீரபாண்டியர் அந்த லெகசியை அவங்க ஃபாலோ பண்றாங்க. சோ அதனால டிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு வச்சுக்கோங்க. இருக்கு. அதுல என்ன டவுட் இருக்கு? எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நான் நிக்கல. டிஎம்கே நிக்குது. டிஎம்கே ஜெயிக்கணும், பாஜக தோக்கணும்னு தான் ஆசை. இப்போ புது பிளேயர் தாவேகா வந்துருச்சு. இப்போ தாவேகா கிரிட்டிசைஸ் பண்றோம். உச்சம் அயோக்கியத்தனத்துல அவன் தாவேகா ஆளுங்க. என்ன எடுத்த உடனே அம்மா ஓக்குவேன், பொண்டாட்டி ஓக்குவேன், தங்கச்சி ஓக்குவேன். டேய் யாரா நீங்க? டேய் பாத்து அசிங்கத்துக்கு ஆளாவாதீங்க. ஏதோ மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நிக்காத ராஜா வாய்ப்பெல்லாம் ரொம்ப நாள் ஓவர் ஆடிட்டு இருந்தீங்கன்னா